உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறோம் சரவணன், இது குட் நியூஸ் தான், ஏன் இப்படி முடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக்டர் பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுக்கறதும் தங்கமயில் அபாடா அப்படின்னு சொல்லி ரிலீவ் ஆகிறதுக்கான இன்னொரு திருப்பம். ஆனால் அதில் உள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான மேட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரெடிக்ஷனில் இப்போ என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுப்பா, என்னால் வந்து இவ கூட நிம்மதியாக வாழ முடியல, எனக்கு எவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்குது, மனசுக்குள்ளார எல்லாத்தையும் வச்சு நான் பூட்டிக்கிட்டு இருந்தேன், நான் இதை உங்கள்கிட்ட சொல்லாமல் தவிக்கும் போதுலாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, படிப்பு போய் வேலை போய் குழந்தை விஷயத்துல போய் எல்லா விஷயத்தையும் போய் இது இல்லாம அவங்க அப்பாவுக்கு பெரிய திருட்டு புத்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த மாணிக்கம் பாக்கியம் எல்லாம் வந்து நிக்க இந்த ஆள் தான், இந்த ஆள் பணத்தை எடுத்து கடைசியில நம்ம மாமா மேல பழிய போட்டுவிட்டு அதனாலதான் இவர் கடைக்கு வந்தாருன்னா எனக்கு வந்து பயமாயிடுது. நான் கடையில வந்து பாதி நாள் ஏன் மாமாவை இருக்க சொல்லிட்டு நான் டெலிவரி கொடுக்க போனேன் அப்படின்னா எனக்கு இவங்க ரெண்டு பேரும் நம்பி நம்ம கடையை விட்டு போக முடியல, கட்டின பொண்டாட்டியோட அப்பாவையுமே நம்ப முடியல அப்படின்னா இவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமான ஜந்துக்களா இருப்பாங்கன்னு பாருங்கப்பா. அதுக்கேற்ற மாதிரியே பணத்தை ஒவ்வொரு தரையும் திருடிட்டாரு. நேற்று ஒருத்தர் வந்துட்டு கடைசியில வந்து 10,000 ரூபாய் பணத்தை நான் கொடுத்தனே எங்கன்னு கேட்டாரு. அப்பா உங்க அப்பா நான் கால் பண்ணி கொடுக்கலங்கிறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. எப்ப நான் கொடுத்தீங்க அப்படின்னா உன் சம்மதிட்டு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்னைக்கு தெரியுமாப்பா, நம்ம வீட்டுல வந்து சீர் செஞ்சானுங்களே அன்னைக்கும் வந்து அந்த சீர் பணமே எங்க இருந்து வந்திருக்குன்னா நம்ம கடைக்கு வந்த 10,000 ரூபாய் பணத்தை வச்சு நம்ம கிட்ட எனக்கே சீர் கொடுத்து போயிருக்காங்க. நம்மளெல்லாம் எவ்வளவு பெரிய இழிச்ச வாங்கி நடத்தினா இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நம்ம சீர் கேட்டோமா, சீர் கேட்காட்டி கூட பரவாயில்ல, கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம எதையுமே கேட்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்ப தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் சுத்துது. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, வேணாமாமான்னு சொன்ன போது என்னடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கோமதி போயிட்டு இதெல்லாம் உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பாக்கியமும் மாணிக்கமும் தடுக்க பாக்குறாங்க. இல்ல சம்மதி என்ன நல்ல சம்மதி, இவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மங்களா நீ இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது லைட்டா கண்ணை கட்டுது தங்கமயிலுக்கு. இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே, அந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கம் ராஜி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஐயோ நானும் ஒண்ணு சொல்லணும், அவங்க போட்டு வந்த நகையில முக்காவாசி நகை 80 பவுன்ல 8 பவுன் தவிர மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கவரிங் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆக போறாங்க எல்லாரும். திரும்பி எல்லாரும் ராஜியை பார்க்கும் பொழுது ஆமா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கும் மீனாக்காவுக்கும் இதை சொல்ல வேணாம் அப்படின்னு இவங்க வீட்டில் கேட்டுக்கிட்டாங்க, எங்க புள்ள வாழ்க்கைன்னு கெஞ்சினாங்க, அதனாலதான் விட்டு வச்சோம், ஆனா இவங்க இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பாங்க நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே திருப்பி தங்கமயில் அப்படியே வந்து மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டு அத்தை ஏதோ தெரியாமத்த அப்படின்னா என்னது தெரியாமலா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு இதுக்குதான் அவன் கோவப்படுறான்னு தெரிஞ்சு பைய தூக்கிட்டு வந்துட்டு அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி உங்க அப்பா பணத்தை திருடினாருன்னு உனக்கு தெரியும், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, திருப்பி வந்து எங்க அப்பா ஒரு அவமானப்படுத்திட்டாருன்னு இருக்க, அதுக்கப்புறம் என்னதாமா அவங்க பிரச்சனைன்னு கேட்டா அவருக்கு என்ன பிடிக்கல, வேற ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போலன்னு என் பிள்ளைய என்னையே சந்தேகப்பட வச்சேன், மனசுக்குள்ள நான் தான் ஒழுங்கா வளர்க்கலையே என் பிள்ளைய, அவன் இப்படி நடந்துக்கிறானே, முன்னாடிலாம் இப்படி இல்லையே, ஏன் இப்படி மாறிட்டான், அவனுக்கு வேற தொடர்பு இருக்கா, அவன் முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சான் அவங்க அப்பா ஒத்துக்கலையே, அந்த விஷயம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு வந்து இப்ப அவங்க கோவப்பட்டு இருக்கும் பொழுது அப்படியே தலையில கை வச்சு திருப்பி காலில் விழற மாதிரி போறாங்க இப்ப தங்கமயில். வேட்டி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னை வீட்டை விட்டு போக மட்டும் சொல்லாதீங்க, மாமா ப்ளீஸ் மாமான்னு இங்கிட்டு கால்னு மாத்தி அவங்க வந்து தவிக்கிட்டு இருக்கும்பொழுது எல்லாம் சீப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே வந்து எல்லாரும் பதறி போய் இந்த பாக்கியமும் மாணிக்கமும் போயிட்டு வந்து ஐயோ மயிலு அப்படின்னு கிட்டக்க போய் மயிலை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் அண்ணா அண்ணி மயங்கிட்டாங்கண்ணா அப்படின்னு கதிர் சொன்னோன்னே நீ ரொம்ப நல்லவனா இருக்காதரா, நான் ரொம்ப நல்லவனா இருந்துட்டேன், அவளை பத்தி உனக்கு தெரியாது, எல்லாம் நடிப்பு, இந்த கண்ணை இருக்க முடித்து கிடப்பாவ, அவளெல்லாம் வந்து நீ நம்பவே நம்பாத அப்படின்னு வந்து பேசும்பொழுது வந்து பார்த்தா வந்து கோமதி வந்து முதல்ல கிளம்புங்க, அவங்க போட்ட எழுப்பி கூட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. பாண்டியன் ஒரு மாதிரி ஷாக்ல பாக்குறாரு. பார்த்துட்டு என்னாச்சுன்னு பாடுறா, டே என்னாச்சுன்னு பாடுறா, மிச்ச விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே டே கதிர் கார் எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட கார் எடுத்து கதிரோட கார்ல சரசரன்னு இவங்க எல்லாம் தூக்கி போட்டு கிளம்பி போறாங்க. எதிர்த்த வீட்டுல இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இங்க விஷயம் ஒரே கலைபுரமா நடக்குது, ஒரே சத்தமா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க கார்ல வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து சேர உள்ளார அனுப்புறாங்க. உடனே டக்குன்னு அனுப்பிட்டோன்னா யாரு நீங்க சைன் போடுங்க சார், நீங்க தானே ஹஸ்பண்ட் அப்படின்னா வந்து நாலாம் போடல அப்படிங்கிறாரு இவரு. உடனே வந்து இவங்க 2 பேர்த்த போட சொல்லுங்க அப்படின்னு காமிக்க அவங்க அம்மா அப்பா அப்படிங்க டே போடா அப்படின்னு வந்து மாணிக்கம் சொன்னதுக்கு அப்புறமா கையெழுத்தையும் போட்டுறாரு இப்ப சரவணன். போட்டு முடிச்சு எல்லாரும் இருக்க, எல்லாருமே நிற்க, உண்மையிலே அந்த நகையெல்லாம் இதா கவரிங்க அப்படின்னா ஆமா அப்படின்னு ராஜி அங்க வச்சு சொல்றாங்க. அப்ப எல்லாமே பொய் தான் அவ சொல்லியிருக்கா, இவ்வளவு பொய்யும் தெரிஞ்சு எங்கள்கிட்ட ஏன் சொல்லாம விட்ட அப்படின்னா அவங்க எங்க பொண்ணோட வாழ்க்கையே போய் அழுதாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்புறம் நாங்கள் அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கா. அப்போ அவள் படிக்கலை, அவளுக்கு வயசு ஜாஸ்தி, அவள் வேலைக்கு போகலை, அதே மாதிரி குழந்தை விஷயத்துல இப்போ பொய் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு எல்லாம் பார்த்து அப்படியே இந்த மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும்
இந்த தடவை அப்படியே குணமாயி வெளில வரட்டும், வெளில வந்தோன்னா உங்கள் பொண்ணு அப்படியே கூட்டு போயிடுங்க, எங்கள் வீட்டுக்கு கூட வராதிங்க, உங்கள் பொண்ணு கால் கூட எங்கள் வீட்டில் படக்கூடாது, பட்டா எங்களுக்கு தான் அது பெரிய அசிங்கம் அவமானம். இப்படி ஒரு பிள்ளைய வந்து என் பையனை கட்டி வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது, இப்படி ஒரு குடும்பத்தை சம்மதின்னு வீட்டில் விட்டுருக்கோம்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து அப்படியே மனசெல்லாம் வலியா வேதனையா இருக்கு. சி அப்படின்னு வந்து அப்படின்னு காரி துப்பிடுறாங்க இந்த பக்கம் இந்த கோமதி. அப்படியே அவங்க வந்து இல்லை சம்மந்தி ஏதோ நாலு பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் உள்ள வரீங்களா, யார் ஹஸ்பண்ட், நீங்கள் முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு எல்லாரும் முதல்ல உள்ள போகிறாங்க. போனோடனே வந்து ஷீ இஸ் நாட் ஆல் ரைட், ஒரு சின்ன ஒரு ஃபெயிண்ட் ஆகிருக்காங்க, லோ பேபி தான் அவங்களுக்கு, அவங்கள வந்து ஒழுங்காக சாப்பிட வைங்க, சாப்பிடலையா அவங்க, அதனால தான் வாங்கிட்டாங்க அப்படின்னா. ஆமாம் டாக்டர் அப்படின்னு முடிக்க உடனே அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களை ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. எல்லாம் குட் நியூஸ் தான் இல்லை தெரியும்ல உங்களுக்கு ஆல்ரெடி அப்படின்னும் போது, குட் நியூஸா அப்படின்னா ஆமாம் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க சரவணன், அது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ட்டு வந்து சொன்ன உடனே இப்போ அதிர்ச்சி ஆகிட்டாரு சரவணன். எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்பா ஆக போகிறனா அப்படின்னு கேட்டால், அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவங்க 3 மாதம் கர்ப்பம், என்ன எப்படி பாசிபிள்னா என்ன சிரிப்பு முட்டுறீங்களா அப்படின்னு ஜோக் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டு கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க 3 months, இதுக்கப்புறம் மந்த்லி நீங்கள் ஸ்கேனுக்கு கூட்டு வந்துடணும், மந்த்லி செக்கப்பு கூட்டு வந்துடணும், இந்த ஸ்கேன்லாம் பண்ணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகேவா, அவங்க ஃபைலையும் வாங்கிக்கோங்க, நான் கிளம்பி போயிட்டுறேன், அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க, என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்களோ நான் சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக அப்படியே திருதுன்னு முடிக்கிறாங்க. மயிலு அப்படின்னு அவங்க அம்மா டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு, இதான் சாக்கு, இதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து கிளம்பி அங்கே போயிடுறாங்க. உடனே இப்போ இவங்க எல்லாரும் ஒரு முடிக்கிறாங்க. இது எப்படின்னே தெரியலையே அப்படின்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்பா, உனக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இப்போ லைட்டாக அவர் யோசிக்கிறார். யோசிச்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ கர்ப்பமாக இருக்காங்க தங்கமயில், ஆனால் தங்கமயில் ஒரு ஃப்ராடுங்கிறது தெரியும். ஆனால் குடும்ப வாரிசு அவங்க வயிற்றில் வளருதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் யோசிக்கும் பொழுதே வந்து இப்போ பாண்டியனுக்குமே ஒரு குழம்பி போயிட்டார் பாண்டியன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் புரியல. என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பா அவரோடலாம் மனுஷன் வாழவே முடியாதுப்பா, வாயை திறந்தா போய் அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம், மோசமான கேரக்டராகவே மோசம், ஈஸியாக தான் தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணியிருந்திருக்கா, அதனால தான் வந்து கோவமாய் கதிர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு. கதிர் ஆமாம் ராஜியோட டியூஷனை கெடுத்து விடுற மாதிரி அப்பாட்ட பேசினாங்க, அது இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் டியூஷனுங்கிறதுனால இவங்களுக்கு தான் இங்கிலீஷே தெரியாது, இவங்களே 12th தான் முடிச்சிருக்காங்க, அதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க போல அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ இவளை எப்படி ஏற்றுக்கிறது, வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறது, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காளுங்கும் போது இப்போ பாண்டியன் என்ன இருந்தாலும் நம்ம குடும்ப வாரிசு வைத்த வளருதுரா, சரி விடு பரவாயில்ல போய் சொன்னா என்ன, அதெல்லாம் இல்லாட்டி அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கால, எப்படி வந்து 4வது தடவை அந்த பந்தல் தலையில விடும் போது காப்பாத்தினால அப்படின்னு பேச, அதுக்காக வாழ முடியுமாப்பா, அவளோட என்னால் வாழவே முடியாதுப்பான்னு இவர் பேச, ஏதாவது பொறுமையாக பேசிக்கலாம் விடு, முதல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து முதல்ல வீட்டுக்கு போவோம், வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. தங்கமயில் இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் எப்படி வந்து சிறகடிக்காசை ரோகிணி மேட்டர் தெரிஞ்சு வேஸ்ட்டாக போச்சோ அந்த மாதிரி இங்கேயும் வேஸ்ட்டாக போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்களா. இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் வந்தால் அது பல பேரால் ஏற்றுக்க முடியாது, நமக்கே வந்து அடச்சை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே சிறகடிக்காசையில் இந்த ரோகிணி விவகாரத்தை நடக்கிறது, அப்புறம் மகாநதியில் அந்த குடும்பம் வந்திருக்காது, இன்னொரு பொய் குடும்பமா உண்மையான குடும்பமா, யார் அவங்க என்ன எதுங்கிற கேள்விகளுக்கான ப்ரெடிக்ஷன் அப்படின்ட்டு மல்டிபிள் ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் இருக்குது. அந்த ப்ரெடிக்ஷன்ஸையும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.